வந்து எஸ்டிஆரை வச்சு அவரோட ஸ்டைலில் அந்த கையில் பேண்டெல்லாம் கட்டி அந்த டைமில் ஒரு நிறைய கையில் இந்த பேண்ட் கட்டுற ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க, காலேஜ் பசங்களாக இருக்கட்டும். ஸோ அதை மறுபடியும் வந்து கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து லீக் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அவங்களோட காம்போவும் அடுத்த வருஷம் அந்த படம் வரலாம் அப்படி. அஸ்வத் மாரிமுத்து அண்ட் எஸ்டிஆருடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ராம்காம், ஒரு ரொமான்டிக்கான ஒரு படம், ஒரு காமெடியான ஒரு படம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு மீட்ரு. அடுத்து பிரதீப் ரங்கநாதனோட சேர்ந்தா அது வந்துட்டு என்ன ஆக்ஷன் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு ராம்காம், ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இங்கேருந்து இவர் வந்துட்டு எஸ்டிஆர் கிட்ட வராருன்னா இவர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா எஸ்டிஆரை வச்சு நீங்கள் ராம்காம்லாம் இப்போ இருக்கக்கூடிய டைமில் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு மார்க்கெட்டும் இருக்குன்னும் போது அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அந்த படத்தின் மேலே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த தம் படத்தில் வர மாதிரி இப்படி இப்படி வச்சு அந்த கலக்குவேன் அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. ஆமாம், ஸோ ஆல்மோஸ்ட் அந்த விண்டேஜ் எஸ்டிஆரை வந்துட்டு கொண்டுட்டு வர போறாருங்கிறது வந்துட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு தேசிங்க பெரியசாமியை வந்துட்டு இயக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஒரு மூவின்ற மாதிரி தான் பாயிண்ட். ஏன்னா தானு சார் வந்துட்டு சில ஆகிச்சு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட், சூப்பரான ஒரு படம், எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கிரிப்ட், இந்த தம்பி தான் வச்சிருக்காப்புல, நான் எஸ்டிஆர் வச்சு தான் பண்ணலாங்கிற அந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, நிச்சயமாக. ஏன்னா அந்த படம் வந்து ரஜினி சார்கிட்ட போயிட்டு வந்த படம், ரஜினி சார் பண்ண வேண்டிய படமாக தான் இருந்தது. அது அந்த டைமில் கொரோனாக்கு அப்புறம் அந்த டைமில் வந்துட்டு பட்ஜெட் அது இதுன்னு சொல்லி நிறைய காரணங்களால விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கமல் சார்கிட்ட போச்சு, எல்லார்ட்டையும் போய் இப்போ தானு சார் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தானு சார் வச்சு அந்த படம் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ எஸ்டிஆர்னுடைய மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அந்த மார்க்கெட்டை விட அந்த படம் பட்ஜெட் ஜாஸ்தி. அதை அவர் ஒரு தயாரிப்பாளர் வந்துட்டு ஒரு இயக்குனர் மேலேயும் ஒரு நாயகன் மேலேயும் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு பெரிய பட்ஜெட்டை இறக்க போகிறார் அப்படின்னா, அப்போ அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கும்? அந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆரை வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ அஸ்வத் மாரிமுத்தோடு இருக்கக்கூடிய படம் வந்துட்டு ஒரு விண்டேஜ் எஸ்டிஆர், ஒரு பக்கா கமர்ஷியலாக இருந்தால் கூட தேசிங்க பெரியசாமியோடு இருக்கக்கூடிய இந்த படம் வந்துட்டு எஸ்டிஆர்னுடைய டேலண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மனுஷனால் இதெல்லாம் பண்ண முடியும், ஆனால் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாருன்னு தான் ரசிகர்கள் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் பீட் பண்ணி என்ன நடிகையா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு படமாக அது இருப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் உண்டு.